ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைக்கி பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இப்போ முதல்ல பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணும்போதே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் போல் பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அதிலே நம்ம காய்கறிகளெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு இந்த மாதிரி உரித்து அதை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். கூடவே உரித்து வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மீதி பாதி கடைசியாக இறக்கும்போது சேர்த்துக்கலாம். இதோட நம்ம உதிரி உதிரியாக வேக வச்சு வடித்த சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். உப்பு சேர்த்துருக்கறனால அந்த இதுலேயே வெந்துடும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகள்லாம் ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 75% வெந்தால் போதும். இப்போது மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் இலைகளையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க. உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட் போல் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதான், சுவையான பன்னீர் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.